ஹாய், இந்த வீடியோ நம்ம சமுதாயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சை அட்ரஸ் பண்றதுக்கு தான் இந்த முழு வீடியோவுமே. The purpose of this video is all about humanity, மனித நேயம். எதுக்கு இந்த சேலஞ்சை அட்ரஸ் பண்ணணும்? கண்டிப்பா இது ஏன் பேசப்படணும்? இது நமக்கு மட்டும்தான் இம்பாக்ட் கொடுக்கும், நம்ம லைஃப்ல மட்டும்தான் தாக்கம் கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டாலும், அடுத்த தலைமுறைகள், த ஜென்ரேஷன், அப்கமிங் ஜென்ரேஷன் லைஃப்ஸை ஹெவி இம்பாக்ட் பண்ணணும். அண்ட் வி டோன்ட் நோ தட் வி டோன்ட் நோ. அதான் இதுல பெரிய ஒரு தாக்கமே. See, we people are human beings, right? We have different thoughts, different patterns, different habits. இதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து மாறும். அதை தாண்டி நம்ம கல்ச்சர், நம்ம ட்ரெடிஷன், நம்ம நேஷனலிசம், the way we brought up, the traumas we had in our past, the failures we had in our past, the people we met in our past, the places we were in our past, the situations, considerations, concerns, reasons that holding us till now. இது எல்லாமே people to people vary ஆகுங்க. So nowadays what is happening அப்படின்னா, most of the people are falling in depression, frustration, anxiety, stress, and they don't know that they don't know these things. அதுதான் இதுல பெரிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம எல்லாரும் மனிதர்கள், ரைட்டா? we have to acknowledge that. ஃபர்ஸ்ட் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றத நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் we will not define ourselves, we will not discover ourselves. ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ்னா யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அவங்க கூட சர்வை பண்றதா இருக்கட்டும், how we can be with ourselves அப்படின்ற விஷயமும் தெரிய வரும். Because we have lots of memories in our mind, lots of thoughts in our mind, the stories we created in our past, and people around us, the images we hold. இப்ப நீங்க பார்க்குற விஷயம் இப்ப நான் ஒரு ஸ்ட்ரக்சர்ல என் ஃபேஸ் இருக்குன்னா, you got it from somewhere. இந்த மாதிரி ரவுண்டானா ஃபேஸ் இருக்கணும், ஒரு பாடினா இப்படிதான் இருக்கணும், அந்த பேக்ரவுண்டை பார்க்கலாம். நீங்க இவர் ஏதோ ரூம்ல உட்கார்ந்துருக்காரு, இது எல்லாமே யூ மே கிரியேட் அ ஸ்டோரி பிஹைண்ட். இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் யுவர் பேக்ரவுண்ட். இல்லைன்னா நான் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோஸ்ல இருந்து என்னை பத்தி நீங்க எடுத்துக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க மீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க சில ஸ்டோரிஸை ஹோல்ட் பண்ணிருக்கலாம். என்னை பத்தின தாட்ஸ், இவர் நல்லா பேசுவாரு, இவர் என்னை பத்தின கன்சிடரேஷன்ஸ், இவர் ஒரு சார்மிங், ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு என்சைக்ளோபீடியா, இல்ல ஒரு ட்ரைனிங் பர்சன், ஏதோ ஒரு விஷயம் என்ன நீங்க எப்படியோ பார்த்துருந்துருக்கலாம். என்னை பத்தி என்ன தெரிஞ்சவங்க இன்னும் சில கன்சிடரேஷன்ஸ் என்னை பத்தி வச்சிருந்துருக்கலாம். இதையே என்ன நான் போர்ட்ரேட் பண்றேன் அப்படின்னா, என்னை பத்தி நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்களோ அதே மாதிரிதான் உங்களை சுத்தி உங்களை பத்தி நீங்க ஒரு சில கதைகள் உருவாக்கி இருப்பீங்க, ஒரு சில பிலீஃப்ஸை ஹோல்ட் பண்ணிருப்பீங்க. நம்ம பிலீஃப்ஸ், ஸ்டோரிஸ்குள்ளெல்லாம் நம்ம இந்த இதுல போறதுக்கு முன்னாடி இப்ப நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சை அட்ரஸ் பண்ணணும். இந்த காலத்துல நான் ரொம்ப சாதாரணமா இதெல்லாம் நான் பேசல. பிகாஸ் இட் இஸ் காசிங் அன் இம்பாக்ட் இன் பீப்புள்ஸ் லைஃப். இதை கிராண்டடா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேசுற விஷயத்தை எல்லாமே ஜட்ஜ்மெண்டலா பார்க்காதீங்க. ஒரு வாட் இஸ் கோயிங் டு டெல் அப்படின்றது மாதிரி பார்க்காதீங்க. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதனால இப்படி பேசுறாருன்ற மாதிரி பார்க்காதீங்க. யூ டோன்ட் கோ இன்சைட் எனி கன்சிடரேஷன். டேக் இட் அஸ் அ செல்ஃப் எவாலுவேஷனா எடுத்துக்கோங்க. இல்லை சொசைட்டிக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான ஒரு வீடியோவா பாருங்க. எதுவுமே பர்சனலா எதுவுமே எடுத்துக்க கூடாது அப்படின்றதுதான் இந்த வீடியோவோட ஒரு வாட் ஐ வாண்ட் டு ரெக்வெஸ்ட் யூ பீப்புள். சரிங்களா? எந்த ஒரு கன்சிடரேஷன்ஸ் வச்சிருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஜட்மெண்டேஷன் வச்சிருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீடியோ முழுசா பாருங்க.
இல்லை என்னை பற்றின ஸ்டோரிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பாருங்க. பிகாஸ் யூ ஆர் சீயிங் மீ ஃபார் அ லாங் டைம். இப்போ இருக்க மனிதர்கள் வந்து நான் ஆஃபீஸ் ஒர்க் பிளேஸ்லையும் சரி, வீட்டில் ஐ மீன் இன் ஹோம்லையும் சரி, வி ஆர் நாட் கெட்டிங் கனெக்டட் வித் பீப்புள். என்ன சார் கெட்டிங் கனெக்டட் வித் பீப்புள் எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். யா, கனெக்ஷன் அப்படின்றது விட்டு போயிடுச்சுங்க. இப்போ வீட்லயும் சரி ஆஃபீஸ்லயும் சரி, ஆஃபீஸ் இன் சென்ஸ் இந்த ப்ரொஃபஷனல் லைஃப்னு வச்சுக்கலாம், வீட்டில் இன் சென்ஸ் பர்சனல் லைஃப்னு வச்சுக்கலாம். வி பீப்புள் ஆர் ரன்னிங் பிஹைண்ட் சம்திங் வாட் இஸ் அன்ரியல். நான் சொன்ன மாதிரி எல்லாமே கனெக்ட் பண்ணி பாருங்களேன். அன்ரியல், அன்ரியாலிட்டி, ரியாலிட்டி வேற, அன்ரியல்ன்றது வேற. அன்ரியல்னா என்னங்க? வாட் இஸ் அன்ரியல்? நம்ம பார்க்குற விஷயமே ரியாலிட்டி கிடையாது. இப்போ நான் வந்து என் ஃபேஸை நீங்க ரவுண்டா பார்க்கலாம், என் கண்களை வந்து ரவுண்டா பார்க்கலாம், என்னோட ஷர்ட், நான் போட்டிருக்க ஷர்ட், ஏன்னா புதுசாக மைக்லாம் போட்டிருக்காருன்னு நீங்க பார்க்கலாம். இதில் பேக் சைடில் வந்துட்டு அந்த பென்குயின் பிக்சர் இருக்கு, அதை பார்த்துட்டு see everything is unreal. அது எப்படி சார் நீங்க எல்லாத்தையும் அன்ரியல்னு சொல்றீங்க? You have to discover it. அதை டிஸ்கவர் பண்ணாம உங்களால வந்து you can't find it out. நான் பார்க்குற விஷயமும் சரி, கேட்குற விஷயமும் சரி, உணர்ற விஷயம் கூட வந்து அன்ரியலா இருக்குன்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரி, ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தவங்களை, அவங்கள வந்து நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் சம் ரீசன், சம் கன்சிடரேஷன், சம் தாட்ஸ், உங்க மூட் ஸ்விங்ஸ்னால கூட அவங்கள பிடிக்காம போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிடிக்கும் பிடிக்காது, அப்ப அதுலயே வந்து அன்ரியாலிட்டி, தேர் இஸ் நோ ரியாலிட்டி. இத்தனை நாள் எனக்கு பிடிச்சது ஏதோ ஒரு விஷயம், அவர் பிஹேவ் பண்ணது பிடிக்கல, அவர் வந்து என்கிட்ட பேசினது பிடிக்கலன்றப்ப சடன்லி வி கெட் சேஞ்ச் இல்லையா? தட் இஸ் அன்ரியல். தோற்றம், இப்ப நீங்க வெளியில போறீங்க, ஜஸ்ட் அப்சர்வ், ரொம்ப காஷியஸா அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு கிளவுட் அப்சர்வ் பண்ணுங்க, ஒரு டிராபிக் அப்சர்வ் பண்ணுங்க, ஒரு வீடை கூட நீங்க பாருங்களேன், இட் வில் பி சேஞ்சிங். கிளைமேட் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஒரு மரம், செடி, கொடி, அதை அப்சர்வ் பண்ணி பாருங்க. மூமெண்ட் டு மூமெண்ட் இட்ஸ் கெட் சேஞ்ச்டு. இட்ஸ் அன்ரியல். நான் பொய்ன்னு சொல்லல, இதெல்லாம் அன்ரியல்னு சொல்றேன். அன்ரியல் அண்ட் நாட் த ட்ரூத்ன்றது டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி தோற்றங்கள் எல்லாமே, இப்போ நீங்க என்னை பாக்குறீங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அப்ப எனக்கு ஒரு மாதிரி தோற்றம் இருக்கும், இப்போ ஒரு மாதிரி தோற்றம் இருக்கும். தோற்றங்களும் ரியல் கிடையாது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன், உங்ககிட்ட பேசக்கூடிய நபர்கள், என்னோட வீடியோவே எடுத்துக்கோங்க, நான் முதல் பேசின கம்யூனிகேஷனுக்கும் இப்போ நான் பேசுற கம்யூனிகேஷனுக்கும் டிஃபரன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. வே வி ஸ்பீக். ஸோ இதுல வந்து அன்ரியாலிட்டிய நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அன்சர்டனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த நாம வந்து அட்ரஸ் பண்ண முடியும். இப்ப நிறைய மனிதர்களுக்கு பிரச்சனை வந்து அன்சர்டனிட்டி. ஸ்கூல் டேஸ்ல, காலேஜ் டேஸ்ல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ்ல, பிசினஸ்ல அன்சர்டனிட்டி விட்டு போயிடுமா? என்ன பண்றது? இது போயிடுச்சுன்னா என்ன பண்றது? வாட் ஐ கேன் டூ? ஐ வாண்ட் டு ஹோல்டு திஸ், ஐ வாண்ட் டு லீவ் திஸ். இந்த உலகத்துல எதையும் நம்ம ஹோல்டு பண்ணவும் முடியாது, லீவ் பண்ணவும் முடியாது. எவ்ரிதிங் இஸ் பிரசன்ட் as it is. ஸோ இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய மனிதர்களோட தாட் பேட்டர்ன் எப்படி மாறிடுச்சுன்னா, we are not getting connected with people. இந்த கனெக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய டெஃபினிஷன் இருக்குங்க. யூ ஹாவ் டு டிஸ்கவர் இட். அண்ட் தென் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள், ஒர்க் பிளேஸ்ல பாத்தீங்க, இல்ல அவங்க சுத்தி இருக்க உறவினர்கள், இல்ல உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள், யார வேணா எடுத்துக்கலாம். ஹவ் யூ பி வித் தம். இதுல ஒரு டிஸ்கவரி நான் ஒரு டிஸ்டிங்ஷன்ஸ் கொண்டு வரேன். நம்ம வந்து நம்ம கூட எப்படி இருக்கமோ, த வே யூ பி வித் யுவர் செல்ஃப் யூ வில் பி வித் அதர் பீப்புள் அரவுண்ட் யூ. சில பேர் சொல்லலாங்க, சார் நான் வீட்டில் வந்து ஒரு ஐ எம் பீயிங் அ பர்சன், ஆனா ப்ரொஃபஷனல் லைஃப்ல நான் ஒரு பீயிங்கா இருக்கு.
வேலையில ஒரு பீயிங்கா இருக்கேன். சத்தியமா முடியாதுங்க. இந்த டிஸ்டிங்ஷன் நீங்க வந்து நான் ஒரு பெரிய ஒரு விஷயம் நீங்க இந்த வீடியோல எடுத்துக்கிறது. நான் வந்து என்னோட ஒய்ஃப்ட ஐ எம் பீயிங் சம் ஒன், என் பசங்க கிட்ட ஐ எம் பீயிங் சம் ஒன், என்னோட ஒர்க் பிளேஸ்ல ஐ எம் பீயிங் சம் ஒன். சின்னதாக அட்ரஸ் பண்றேன். நீங்க ஒரு சில ஆர்கனைசேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட மேனேஜர்ஸ் அண்ட் ஆஃபீஸ், அவங்களோட சுப்பீரியர்ஸ், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வச்சுக்கலாமே, அவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து மேனேஜர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். திஸ் இஸ் த ரிப்போர்ட்டிங். மேனேஜர்ஸ் வந்து அவங்களோட அட்மினுக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணணும். திஸ் இஸ் த ப்ரொசீஜரா எல்லா இடத்துலயும் இருக்கும். ஏன்னா ஆர்கனைசேஷன் அப்படின்னா அவங்களுக்கு கீழே ஒரு மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் அவங்க கீழே ஒரு சில சபார்டினேட்ஸ் டீம் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. பட் ரிப்போர்ட்டிங் ஹாவ் டு பி ஃபார்வர்டு, மேலே கொண்டு போகணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேனேஜர் சொல்றாரு, இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சொல்றாங்க, நான் வந்து என் மேனேஜர்ஸ்க்கு வந்து அவ்வளோவா ரிப்போர்ட் பண்ண மாட்டேன், ஆனால் என்னோட ஒய்ஃபுக்கு, என்னோட பேரண்ட்ஸுக்கு, என்னோட பசங்களுக்கெல்லாம் நான் வந்து செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் ப்ராப்பராக செஞ்சிடுறேன். தட் இஸ் ஃபூலிஷ். அது முடியாது. இல்லைன்னா சில பேர் சொல்றாங்க, நான் என் ஒய்ஃபுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், என் ஒய்ஃபுக்கு நான் வந்து ஐ எம் கிவிங் அ லவ் டு ஹர் அண்ட் ஐ எம் நாட் லவ்விங் த பீப்புள் அரவுண்ட் மீ. என் ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு நான் லவ் கொடுக்க மாட்டேன்றேன், ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன்றேன். அது எப்படிங்க நீங்க ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்ல நீங்க வந்து ரெஸ்பெக்ட், லவ், ட்ரூத், ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, டெடிகேஷன்லாம் வச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல நீங்க கொடுக்கலன்னா ஹவு இட் இஸ் பாசிபிள்? You are being everywhere, Nanba. You are being everywhere, and your being is everywhere. You are being everywhere, and your being is everywhere. இது கொஞ்சம் பெரிய டிஸ்கவரியா இருக்கும் உங்களுக்கு. பட் யூ ஹாவ் டு கெட் திஸ். இதை வந்து கிராஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ எந்த மாதிரி பீயிங்கா நீங்க இருக்கீங்க வித் த பீப்புள், ஒரே ஒரு பார்ட் எடுத்து பாருங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அங்க என்ன கிடைக்குது, அங்க இந்த இடத்துல என் பீயிங் எப்படி இருக்குன்றத அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களோட சுற்றத்தினார் யார் இருந்தாலும், உங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ், கொலீக்ஸ், யாருமே எல்லாத்துக்குமே யூ வில் பி பிராக்டிசிங் சிமிலர் பீயிங். ஸோ இந்த டிஸ்டிங்ஷனை எடுத்துக்கங்க.